எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற அருமையான வேத வசனம் 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். இந்த வசனம் சொல்லுகிறது, என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் இங்கே இருக்கும். யார் கண்கள், யார் இருதயம் இருக்கும்? அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவாகிய தேவனுடைய கண்கள், தெய்வத்தினுடைய கண்கள் நம்ம மேலே இருக்குமா? என்ன ஆச்சரியம் இல்லையா? நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் அது. அவருடைய கண்கள் நம்மை பார்க்கிற கண்களாக இருக்கிறது, நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேருக்கு அது தெரியும்? ஐயோ, யாரும் இல்லையே, எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லையே, நான் தனியாக இருக்கிறேன்னு, எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்களே என்றெல்லாம் கவலைப்படுறோம். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே இருக்கிறதா. என்ன ஆச்சரியமான ஒரு காரியம் பார்த்தீங்களா? ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அதே போல் கர்த்தரோ என்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இந்த பரிசுத்த ஆலயம் என்றால் என்ன என்பதை குறித்து வேதத்திலிருந்து பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன். என்ன ஆச்சரியம் பாருங்கள்! ஆண்டவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண விரும்புகிறார், நம்மோடு கூடவே இருக்க விரும்புகிறார். தெய்வம் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு மனுஷர் துணையே வேண்டாம். மனுஷர் ஒன்று சொல்லுவார்கள், நாளைக்கு வேறு விதமாய் பேசுவார்கள். மனுஷர் மேல் வைக்கும் நம்பிக்கை விருதாவானது. ஆனால் கர்த்தர் நம்ம மேல் வைக்கும் ஆசீர்வாதம், நம்பிக்கை, அவருடைய துணை எவ்வளவு ஆசீர்வாதம் இல்லையா? அதைத்தான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 6:16 கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன், உங்களோடு தங்கி இருப்பார். வாசம் பண்ணுகிறதுன்ற தங்கி இருக்கிறது. அவர்களுக்குள்ளே உலாவுவேன், அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் ஜனங்களாய் இருப்பார்கள். என்ன ஆச்சரியம்! கர்த்தரோடு இசைந்த ஜனம், அவரோடு சேர்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, தெய்வீக வாழ்க்கையை ஆண்டவர் நம்ம கொடுக்க விரும்புகிறார். நம்ம அதை அனுபவித்து பார்க்கணும். எத்தனை பேர் இதை அனுபவிக்கிறீங்க? அது இல்லாதனால தான் நமக்குள்ளே இருள் வருது, பிசாசு வருகிறான், சண்டை போடுறோம், குழப்பம் உண்டாக்குகிறோம், திருப்தி இல்லாமல் அழுது கொண்டிருக்கிறோம். அது இல்லை, இது இல்லை, இப்படியெல்லாம் முணுமுணுத்து கொண்டிருக்கிறோம். பல குறைபாடுகள் நம் வாழ்க்கையில் காணப்படுவதற்கு காரணம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார்ன்றதை உணர்றது இல்லை. எனக்கு அருமையால் இன்றைக்கு உணர்ந்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை ஆலயமாக்கி உன்னோடு வந்து தங்குவேன். பாருங்கள், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? பாருங்கள், இது இன்னும் ஒரு படி மேலே. நம்மை தேவனுடைய ஆலயமாக வைத்திருக்கிறார். ஆலயத்தில் ஆண்டவர் வந்து வாசம் பண்ணுகிறார். பாருங்கள், சங்கீதம் 65:4 நான் அதை வாசிக்கிறோம். ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். ஆண்டவருடைய வீடு தான் ஆலயம். அதில் ஆண்டவர் வசிக்கிறார். அப்போது அதில் அந்த நன்மையெல்லாம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அதனால் நாம் சந்தோஷமாக திருப்தியாவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 92:13 வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தில் பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் செழிப்பு இருக்கும். ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது எல்லா பக்கமும் செழிப்பு, ஒரு சந்தோஷம், சமாதானம், தெய்வீகமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுப்பார். இத்தனை பெரிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள நம்மை அர்ப்பணிப்போமா? நம் ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அருமை தகப்பனே, இப்படிப்பட்ட தெய்வீக செழிப்பு நிறைந்த, கர்த்தருடைய பிரசன்னம் நிறைந்த வாழ்க்கையை ஒவ்வொருவருக்கும் கொடுவோம்ப்பா. யார் யார் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, யார் யார் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, நான் தனியாக இருக்கிறேனே, யாருமே எனக்கு துணை இல்லையே, எனக்கு உதவி செய்வார் யாருமே இல்லை இந்த உலகத்தில் என்றெல்லாம் கவலையோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களோடு நீ பேசுமப்பா. நீர் அவர்களை நம்முடைய ஆலயமாக மாற்றி அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி ஆண்டவரே அவர்கள் நம்முடைய ஜனமாக நீர் மாற்றுவோம்ப்பா. அவர்களோடு நம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கொடுத்து ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை நிறைவாய் அருளி செய்யும். நீ இதை செய்வதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இன்னும் ஆண்டவருக்குள்ளே வளர வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால் எங்களுடைய இயேசு அளிக்கிற ஜெப கோபுரங்களுக்கு வாருங்கள். அதில் நீங்கள் பங்கு பெறலாம். விசேஷமாக செவ்வாய்க்கிழமை காலை 11 மணி முதல் உபவாச ஜெப கூட்டம் நடக்கிறது. அங்கு நீங்கள் உபவாசத்தோடு வந்து ஜெபத்திலே கலந்து கொள்ளும் பொழுது உங்களை பிரகாசமான கற்களை போல ஆண்டவர் மாற்றுவார்.
உங்கள் வீட்டில் உள்ள அத்தனை பேரையும் கூட உங்களை போல பிரகாசிக்க செய்வாராக. God bless you. அருமையான சகோதரி சரோஜினி ராமச்சந்திரன், நன்றி காணிக்கை அனுப்பி இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி சிஸ்டர். சங்கீதம் 28:9 படி, தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தியறலும். அப்பா, இந்த வசனத்தை அப்படியே செய்யும். குடும்பத்தில் உயர்வு வந்து கொண்டே இருக்கட்டும். ஆவிக்குரிய உயர்வு உலக வாழ்விலும், ப்ரொஃபஷனல் கரியரிலும், ஆரோக்கியத்திலும், ஆவிக்குரிய பலனிலும் உயர்ந்திருக்கட்டும். அப்பா, உயர்ந்திருக்கட்டும். சகோதரிக்கு நல்ல சுகம் உண்டாயிருக்கட்டும். டாக்டர் ஜெயபிரகாஷ், டாக்டர் விஜயகுமாரி ப்ரொஃபஷனல் உயர்வு கிருபை தாரும். ஹேமலதா சுகமாயிருக்கட்டும். பெரியசாமியுடைய வேலையிலே ஆசீர்வாதம் கொடுத்து உயர்த்தி வையும். ஜாஷ்னி ஜிஷுநாதன் படிப்பிலே உயர்ந்திருக்கட்டும், செழிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.